அவள் தானே எங்கள் புன்னகை. இன்னமும் சின்ன குழந்தைன்னு நினைப்பு. ஏய் மெதுவா போ, வண்டி வருது பாரு. அடுத்த வருஷத்துல ஒரு குழந்தைக்கு தாயே ஆயிடுவா. ஆனாலும் சின்ன குழந்தை தானோ. ஆனாலும் இந்த சின்ன குழந்தை தானே நல்லா தாண்டி இருக்கு. யாரு? ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். சாரி, ஆபீஸ் வரதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும்னு. இன்னொரு 5 மினிட்ஸ் சேர்த்து கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. ஓ, நீங்க ஆபீஸ் வரலையா? இல்ல பர்சனலா ஒரு ஒர்க் வந்துருச்சு, அதான். என்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சா? மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு சார். நீங்க வந்து மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம் சார். அப்புறம் நம்ம ஆபீஸ்ல இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தோம்ல சார், அதுல ஒரு 4 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. 3 பேர் மெயில மெசேஜ் பண்ணாங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். ஒருத்தவங்க மட்டும் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொல்லி உட்காந்துட்டாங்க சார். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ண மட்டும்தான் டைம் இருக்கு, இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா? யாருன்னு தெரியல சார். லேடி தான், உங்களை பார்த்தே ஆகணும்னு முடிமானமா நின்றுட்டே இருக்காங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நீங்க வந்து பேசி சரி பண்ணீங்கன்னா சரியாகும்னு நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன், இன்னைக்கு முடியாத காரியம். நான் தான் என் தம்பிக்கு மேரேஜ் இருக்குன்னு சொன்னேன்ல, மேரேஜ் வேலை ஏகப்பட்டது இருக்கு. சரி, ஊட்டியில் எடுத்த டெண்டருக்கு இன்னும் ப்ராஜெக்ட் வேலை ஆரம்பிக்காம இருந்துட்டாலே அப்புறம் நம்மளால எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணி கம்பெனியை ஒரு நல்ல நேரத்துக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம புதுசா ப்ராஜெக்ட் பண்ணும் போது அடுத்தடுத்து டெண்டர் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இப்ப மீட்டிங் ஆரம்பிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபும் வரோம். நான் வந்துட்டு 10 மினிட்ஸ்ல மீட்டிங்கை முடிச்சுட்டு எனக்கு வேற வேலை இருக்கு. ஸோ நான் அதை பார்க்க போகணும். அவங்க இந்த ஒரு தடவை சமாளிச்சு அனுப்பி வைங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்து பேசுறேன். கண்டிப்பா உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்புங்க. சார், எப்படி சார் ரெஸ்யூம் பார்க்காம அவங்களோட குவாலிஃபிகேஷன் எதுவுமே தெரியாம வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்ப சொல்றீங்க? இப்போதைக்கு அவங்களை சமாளிச்சு அனுப்புறதுக்கு வேற என்ன வழி? வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், ஓகேவா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க எப்ப வருவீங்க? இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல ஆபீஸ் வந்துருவேன். ஓகே சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா அது வந்து சார், ஸ்ரீனிவாசன் ஒரு நிமிஷம். என்னம்மா? என்ன ஃப்ளேவர் வேணும்? எதுவுமே சொல்லல, அப்படியே உள்ள சாமியார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தீனா வந்துருமா? ஸ்ரீனிவாசன், நான் கால் பண்றேன். அப்புறம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்பி வச்சிருங்க, ஓகேவா? ஓகே சார். ஓய், என்ன மழை பெய்யும் போது ஐஸ்கிரீம் சாப்பிடுறதே பெரிய தப்பாமா, இதுல எங்களுக்கு வேற வாங்கிட்டு வராங்களா? உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வா. அது எப்படி லாஜிக் ஆகும்? உடம்பு சரியில்லாம போனா 2 பேத்துக்கு ஒண்ணாதான் போகணும், அதுதான் லாஜிக். என்ன ஃப்ளேவர் வேணும் டக்குன்னு சொல்லு. சேட்டை சரியான சேட்டை. உனக்கு என்ன வேணுமோ அதுவே வாங்கு. ஏன் சுயபுத்தி இல்லையா? பாரு, இறங்கி வந்தன் வையி, அவ்வளவுதான். சுயபுத்தி இல்லையாமா? நான் எனக்கு பிடிச்சத சொல்லுவேன், நீ அதை வாங்கிட்டு வராம வேற மாத்தி வாங்கிட்டு வருவ. அதுக்கு ஒரு சண்டை போடுவா, அதுக்கு தேவையா? சாக்லேட் வாங்கிட்டு வா. ஸ்ட்ராபெரி தான் வாங்கிட்டு வருவேன். வரேன். இதுக்கு பத்திமோட குடோன்ல இருந்திருக்கலாமே. என்ன சொல்லன்னு தெரியல. இவளை வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்னலாம் பண்றதோ. பாரு, சும்மா சத்தம் போட்டுட்டே இருந்த, அவ்வளவுதான் பாத்துக்கோ. பேசாம வா. நான் தான் உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல, வா போலாம். பாரு, வரேன் வையி, அடிச்சிருவேன். நான் தான் ஜாக்கெட் வாங்கிட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? என்ன நீ? நான் சும்மா சொல்லிட்டே இருக்கேன், அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன? நான் தான் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல, உனக்கு அம்மா அப்பா எல்லாரும் அங்க இருப்பாங்க, வா போலாம். ஏய், கோவம் வருது. என்ன அம்மா அம்மானே? இப்ப பாரு நீ. என்னடா? நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்கேன். அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க. யார் அந்த குழந்தை? அது என் குழந்தை தான். அப்படியா? குழந்தை பேர் சொல்லு. ஏய், யார் நீ? வந்துட்டு தேவலமே பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன? நான் என்ன வேணா பண்ணுவேன். குழந்தை பேர் கேட்டேன். அது வந்து வாய மூடுறா. ஒரு பெத்த தகப்பனுக்கு குழந்தை பேரை யோசிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன யாரோடது இந்த குழந்தை? எதுக்கு போட்டு அப்படி டார்ச்சர் பண்ற? நீ ஒரு அடி அடிச்சு அந்த குழந்தை தாங்குமா? பச்சை குழந்தை. உன்னை இப்ப நான் அடிச்சனே உனக்கு வலிக்குதுல, அதே மாதிரிதான் குழந்தைக்கும். என்ன நீ குழந்தைய பார்த்தா உன்னோட மாதிரி தெரியலையே. நீ டார்ச்சர் பண்றது, நீ குழந்தைகிட்ட நடந்துகிட்டதுல பார்த்தா கடத்திட்டு வந்தியா குழந்தைய? சொல்லு. இல்ல, அது இப்ப நீ உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னாலும் பண்ணதான் போறேன். மரியாதையே சொல்லு. அது இல்ல, அது என்ன இல்ல வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு குழந்தைய கூட விட்டு வைக்கணும்னு மனசு இல்ல என்ன? இந்த உலகத்துல குழந்தைக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே பொண்ணா பிறந்த எந்த ஒரு பொண்ணுக்குமே பாதுகாப்புங்கிறது இல்லவே இல்லை.
கட்டின புருஷன்கிட்டயே பாதுகாப்பை எதிர்பார்த்து ஒவ்வொரு பொண்ணு வாழ வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு, காலமும் மாறிடுச்சு. சீ, வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணுகிட்ட எதை எதிர்பார்க்கறியோ அங்க இருந்துதான் நீயும் வந்தங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன பொண்ணு அப்படி வானத்துல இருந்து குதிச்சிடல. சீ, ஆமா, எதுக்கு நீ குழந்தைய கடத்துற? உனக்கு என்ன குழந்தை கடத்தினாலும் உனக்கு என்ன தேவை? இல்ல இல்ல, குழந்தை ரோட்ல தனியா வந்துச்சா, அதான். ஓ, குழந்தை ரோட்ல தனியா நடந்து போகுமோ தூக்கிட்டு போய் என்ன வேணா பண்ணலான்னு? இல்ல, மன்னிச்சுக்கோங்க, எனக்கு அந்த குழந்தை யாரோடனே தெரியாது. நான் கூப்பிட்டேன், அது வந்து நான் வரேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். ஏய் நில்லுடா. என்ன என்ன சொன்னீங்க? சரண், யாரோட குழந்தை? ஏய், யாரோட குழந்தைன்னு தெரியல. இங்க ஒருத்தன் குழந்தைய கடத்திட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நான் குழந்தைய காப்பாத்தினேன். ஆனா என்ன அப்பாங்குது? தங்கம், நான் இல்லடா மாமா அப்பா. என்னம்மா, நீ யார் ஃபர்ஸ்ட்? கலை, கலை. பாட்டிமா, நீங்க? ஐயோ, இங்க இருக்காளா? ரொம்ப நன்றி தம்பி. இவ்வளவு தேடிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். உங்க பேத்தியா பாட்டி? இல்லப்பா, என் பேத்தி இல்ல. என் வீட்டுல குடியிருக்கிற அந்த பொண்ணோட பொண்ணு. அவ வேலை தேடி போயிருக்கா. என்னைக்கு சொல்லி பாத்துக்க சொன்னா. எனக்கு நடக்க முடியாதா? விளையாட மண்ணுக்கு போறேன்னு சொன்னா. ஆனா நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ பக்கத்து வீட்டுல ஒரு ஆத்தா தான் சொல்லிட்டு போனாங்க, அந்த பிள்ளைய ஒருத்தன் கடத்தி கூட்டு போறேன்னு. ரொம்ப நன்றிப்பா, காப்பாத்தி கொடுத்ததுக்கு. ஏன் இந்த பொண்ணுக்கு அப்பா இல்லையா? இல்லப்பா, இந்த பொம்பளை பிள்ளைக்கு அம்மா மட்டும்தான். ஒரு பொண்ணு தாப்பா தனியா இருந்து வளர்க்குறா. வீடு கேட்டு என்கிட்ட வந்தா, நான் வீடு கொடுத்துட்டேன். அடுத்து வேலைக்கும் என்னால ஏற்பாடு பண்ண முடியாதுல்ல. அதான் ஒவ்வொரு கம்பெனி ஏறி இறங்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு போயிருக்கா. குழந்தைய நான் தான் பார்த்துப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அவளோட உலகமே இந்த குழந்தை மட்டும்தான். ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. திடீர்னு என்ன அப்பான்னு சொல்லவும் நான் ஒரு மாதிரி. அப்பா நான் சொன்னா கலை, அப்பெல்லாம் யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. அங்கிள் தானே கூப்பிடுவேன். இது என்ன புதுசா அப்பான்னு? மன்னிச்சுக்கோங்கப்பா, அவங்க உங்க பொண்டாட்டியா? அம்மா மன்னிச்சிருமா. இல்ல இல்ல, பரவாயில்ல. இந்த குழந்தைக்கு அப்பாவோட அரவணைப்பு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதான் என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அம்மா எந்த கம்பெனிக்கு போயிருக்காங்க வேலைக்கு? என்ன படிச்சிருக்காங்க? அதெல்லாம் எதுவும் தெரியலப்பா. ஆனா நல்ல படிப்பு தான் படிச்சிருக்கா. அவளும் ஒவ்வொரு கம்பெனியும் ஏறி ஏறி இறங்க தான் செய்யறா. ஆனா எங்கேயுமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் ஒழுங்கான வேலையா இல்லைன்னு சொல்லி சொல்றான். இட்ஸ் ஓகே. சரி பாட்டிமா, அவங்களுக்கு நல்லபடியா வேலை கிடைக்கும். என்ன இந்தாங்க பாப்பா. ரொம்ப நன்றிப்பா. வாமா கலை. டேய் குட்டிமா, நான் இல்லடா அப்பா. இங்க பாருங்க, பாட்டிக்கிட்ட போங்க. இங்க பாருங்க கலையரசி, அங்கிள் கண்டிப்பா இன்னொரு நாள் பார்க்க வருவாரு. இப்ப பாட்டிக்கிட்ட போங்க, உங்க அம்மா தேடுவாங்கல்ல. சரி, ஓகே. அப்பா நாளைக்கு கண்டிப்பா உன்னை பார்க்க வருவாரு. என்ன, அது வரைக்கும் பாட்டிமா கிட்ட இருங்க. உங்க அம்மா பாவம் இல்ல. ஆண்டி சொன்னா கேப்பீங்களா? கண்டிப்பா வருவேன். நாளைக்கு அங்கிள் உங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு கண்டிப்பா பார்க்க வருவேன். ஓகேவா? உங்க பேர் என்ன? இங்க பாருங்க கலை, கண்டிப்பா அப்பா நாளைக்கு பார்க்க வருவேன். ஓகேவா? அது வரைக்கும் சமத்து பிள்ளையா பாட்டுக்கிட்டே இருக்கணும். செல்லம். என்ன திடீர்னு இந்த பையனை பார்த்து அப்பாங்குது? எல்லாத்தையும் பேசும் பழகும் அங்கிள் தானே கூப்பிடும். திடீர்னு இந்த பையனை பார்த்து ஏன் அப்பான்னு சொல்லணும்? அந்த பொண்ணும் நம்ம கிட்ட எதையும் முழுசா சொன்னது கிடையாது. புருஷன் இறந்துட்டான்னு தான் சொல்லுச்சு. ஒண்ணுமே புரியல. ஆனா பாவமா இருக்கு. எல்லா துணியும் காய போட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் துணி இருக்கு. நமக்கு மேலே எட்டாது. ஸ்டூல் போட்டு ஏறி நின்று கீழே விழுந்து கை காலை உடச்சிட்டோன்னா என்ன பண்றது? வம்பே வேணாம். இதுக்கு தான் வளரணுங்கிறது. என்ன பண்றது இப்போ? அக்காவை கூப்பிடலான்னு பார்த்தா அக்கா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
சொல்லப்போனால் அக்கா பாவம் கிச்சனுக்கே அவங்களுக்கு தத்து கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணணும். என்ன பண்ணலாம், ஆனால் எப்படி காய போடுறது? சரி எவ்வளவோ பார்த்துட்டோம், இதுக்கு என்ன ஒரு வழி பிறக்காமல போகுது? தை பிறக்கிற மாதிரி ஒரு வழி பிறக்கும். இல்ல சார், இல்ல தம்பி மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பாத்துக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே. வாவ் இன்ட்ரெஸ்டிங். வந்துட்டார்ல, அதான் வழி பிறந்துருச்சு. இனி தன்னால எல்லாம் நடக்கும். ஓகே சார். ஓகே நான் கூப்பிடுறேன். பை. மொட்டை வெயில்ல உட்காரணும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா என்ன? இந்த மொட்டை வெயில்ல உட்கார்ந்து என்ன பண்ற? ஏன் என்ன பார்த்தா என்ன பண்ற மாதிரி தெரியுது? இரு, இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உங்களாலதான் என் வாழ்க்கை நாசமா போனது, உங்களாலதான். இது வாழ்க்கை நாசமா போனது என்னாலயா? என்ன மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறின மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஆமா, ஒழுங்கா சொன்னாலே ஒண்ணும் புரியாது. இதுல நான் வேற இன்டைரக்டா வேற பேசுறேன், நல்லா புரிஞ்சிரும். அடியே, சொல்றது தெளிவா சொல்லடி. அப்பெல்லாம் சொல்ல முடியாதுடா. என்ன புருஷனுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிற? நீங்க முதல்ல பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? ஏம்மா தாயே, என்னன்னு சொல்லிட்டு நீ எதுவா இருந்தாலும் பண்ணுமா. நீ அழுதா கூட அதுல ஏதாவது காரண காரியத்தை வச்சிருப்ப போல. என்னன்னு சொல்லுமா. ஒண்ணும் இல்ல, இந்த துணியை காய போடணும், கொடி எட்ட மாட்டேங்குது. கொடி எட்ட மாட்டேங்குதா? அப்புறம் எப்படி இதெல்லாம் காய போட்ட? ஏன் கோமால எடுத்தீங்களா இத்தனை வருஷமா? அதே ஃபுல்லா துணி பூரா காய போட்டாலே இன்னும் கொஞ்சம் துணி இருக்கு. இந்த காய போடுறதுக்கு இடம் இல்ல. இந்த காய போடணும்னா மேலே ஏறத காய போடணும். நான் மேலே ஏறி கீழே விழுந்துட்டேனா? உனக்கு இருக்கிற வாய்க்கு நீ கீழே விழுந்துருவியா என்ன? விழ மாட்டேனோ? நான் விழணும்னு சில பேர் சூனியத்தை கூட செஞ்சு வச்சிருப்பாங்க, யாருக்கு தெரியும்? என்னதான் சொல்றா? உங்களை தான் சொல்றேன், சந்தேகமே வேணாம். ஏம்மா, உனக்கு சூனிய வச்சு நான் என்ன பண்ண போறேன்? வப்பீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதுன்னு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். ஏண்டி, ஒரு துணி காய போடுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணலனா உங்க அம்மா வீட்டுக்கு போயிருவியா? ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நாள் பொம்பளை கிட்ட போட்டு பொம்பளையா இருந்து பாருங்க, அப்ப தெரியும். ஆமா, ஆம்பளைங்க செய்யாத வேலையை பொம்பளைங்க செஞ்சுறீங்க. என்ன 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 ரொம்ப பேசுறீங்க? ஏம்மா, இப்போ உனக்கு என்ன உதவி பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. இந்த துணியை நான் மேல காய போடுறேன், என்ன தூக்குங்க. எது தூக்கணுமா? தூக்குனா குறைஞ்சிருவீங்களோ? இல்ல, அது அது தூக்குனா ஏதாவது ஏடா கூடமா? யோ மக்கு, தூக்குற என்ன ஏட கூடமாகும்? நீ எப்ப பார்த்தாலும் அதுலயே இருந்த. இங்க பாரு, இப்ப நீ தூக்க முடியுமா முடியாதாயா? மரியாதை ரொம்ப குறையுது என்ன? சரி தூக்குறேன். அது மெதுவா தூக்குங்க. கோவத்துல தூக்கி கீக்கி மொத்தமா கீழே போட்டுறாதீங்க. நான் வேற உங்களை டா போட்டேன்ல, அதனால. வாழ்க்கை பூரா ஒன்ன சேர்ந்தா போதாதே, வாழ்வே நீயா மாற கோட்டி ஜென்மம் தீராதே. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் பார்க்க கூடாதா? நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. ரொம்ப வெயிட்டா இருக்கனா? பூ எப்படி வெயிட்டா இருக்கும்? ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. என்ன நிஜமா தாண்டி. துணி காய போடலாமா? கண்டிப்பா காய போடணுமா? என்ன ரொமான்ஸ் எல்லாம் வருது? இல்லையே, இது ரொமான்ஸா என்ன? சும்மா பேசுறேன். இப்படி எவ்வளவு நேரம் தூக்கி வச்சிருப்பீங்க? காலம் ஃபுல்லா. நிஜமா? எப்படி ப்ரூவ் பண்ணணும்? ஒரு 20 நிமிஷம் இப்படியே தூக்கி வச்சுட்டு நில்லுங்க. காலம் ஃபுல்லா என்ன சுமக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். 20 நிமிஷம் போதுமா? ஏன் அதுக்கு மேலேயும் நீளணுமா? ஓய், ஆமா, பக்கெட்குள்ள துணியே இல்ல. ஏன் துணி இருந்தால் தான் தூக்குவீங்களா, இல்லைன்னா தூக்க மாட்டீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன, தூக்கிட்டு நில்லுங்க. நிஜமாவே நான் வெயிட்டா இல்லையா? இல்லடி. என்ன நிறைய டி வருது? என் பொண்டாட்டிங்கிற உரிமையில கூப்பிடுறேன், கூப்பிடக்கூடாதா என்ன? அப்ப நானும் உரிமையில டா போடட்டுமா? கூப்பிடு. என்ன முன்னெல்லாம் கூப்பிட்டா சண்டைக்கு வருவீங்க, இப்ப கூப்பிடுன்னு அசால்ட்டா சொல்றீங்க. உரிமை இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்ல. என்ன வேணும்னாலும்? என்ன வேணும்னாலும். டே கருவையா, என்ன? ஏன்? அதான் சொல்றேன்ல, உரிமை இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணலாம். இருந்தாலும் கருப்பு ராஜாக்கு இந்த அளவுக்குலாம் டைலாக் அடிக்க தெரியும்னு எனக்கு தான் தெரியும். பரவாயில்ல, ரொமான்டிக்கான பர்சனாக தான் இருக்கீங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட வித்தைகள் இருக்கும், அது வெளியே காட்ட மாட்டேன், அவ்வளவுதான். காட்டிட்டா மட்டும் அப்படியே எல்லாம் கிளு கிளு கிளுன்னு இருந்துரும்ல. உங்க தங்கச்சி பிள்ளைக்கு நடவண்டிலாம் வாங்கிட்டு வந்தீங்களா? அவ்வளோ பொறுப்பானவரா ஆயிட்டீங்களா மிஸ்டர் விக்ரம்? கல்யாணம் ஆயிட்டா பொறுப்பெல்லாம் தன்னால வரும். ஏன் உனக்கும் நடவண்டி வேணுமா என்ன? வேறே இல்லாம மரம் எப்படி வளரும்? வேணும்னா
வேற உருவாக்கலாமா? சி போடா. இல்ல நீ தானே வண்டி கேட்ட, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். வேற இல்லாம எப்படி மரம் வளரும்? அதான் வேற கொடுக்கறதுக்கு நான் தயார், மரத்தை வளர்க்கறதுக்கு நீங்க தயாரா? டேய் கருவாயா, இறக்கி விடு. பதில் சொல்லு. நீங்க ரொம்ப மோசம், இறக்கி விடுங்க. நான் சொன்ன 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 minutes. ஒத்த பார்வையில் என்ன ஏண்டி படம் போட்டு காட்டுற, கொத்து சாவிய நெஞ்ச தூக்கிட்டு போறோம் மாட்டுற, கொத்த ஆசையும் ஒரு சேர உன்னை கேக்குது புரையேற. ஓஹோ, கதை அப்படி போதும். என்னடா ரொம்ப நேரமா சத்தம் போடாமலே இருக்கானே அப்படின்னு வந்து பார்த்தா இங்க காத்து வாக்குல ஒரு காதல் ஓடிட்டு இருக்கு. ஐயோ, உங்க தங்கச்சி, இறக்கி விடுங்க. டேய் அண்ணா பையா, என்ன நடக்குதுங்க? சரி, மேல கொஞ்ச நேரம் வாக்கிங் போலான்னு வந்தா இங்க ஒரு காதல் படம் ஓடிட்டு இருக்க. எப்படி ஹரி, இந்த மொட்டை வெயில்ல வெறும் கால்ல வாக்கிங் போலான்னு வந்தியா? இல்ல அண்ணி, லாஸ்ட்ல போன தடிமாட் லேஸ் வாங்கிட்டு வந்தா அத தின்னேன். என்னது லேசா? நான் கேட்டேன், அவன் தான வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து இந்த புடி சாப்பிடுன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அத சாப்பிட்டு வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருந்ததா, ஒரு 10 பாக்கெட் கிட்ட சாப்பிட்டுட்டேன்னா. வாலே, என்ன இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா டாக்டர்? எதையுமே காதுல வாங்குறது இல்ல. இப்போ உன்னை கண்டுக்காம இருக்கிற, நீ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்க? எடுங்க, எனக்காவது தானே சாப்பிடுறா. உனக்கு என்ன தெரியும்? ஏதாவது சாப்பிட்டா உடம்புக்கு முடியாம போயிடும். வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்குங்கிறதே மறந்து போயிட்டா. அம்மா திட்டாதடா. அவன் தான் வாங்கி கொடுத்தான், அதனால நான் சாப்பிட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. என்னை கோர்த்துட்டு தடிமாடு அவங்க கூட கிளம்பிட்டான். அதை இதை சாப்பிடக்கூடாது குட்டிமா. நீ பிரெக்னண்டா இருக்க. என்ன ஃபுட் எடுத்துக்கணுமோ அதுதான் எடுத்துக்கணும். ஆசைக்குன்னு 1 சாப்பிட்ட பரவாயில்ல, 10 சாப்பிட்டுருக்க நீ. ரொம்ப டேஸ்டா இருந்ததுனா அதான். பாவக்காய் ஜூஸ் தான் டேஸ்டா இருக்கும், அதை குடிக்கிறியா? டேஸ்டா இருக்கும். நீ குடிக்கறியாடா? அண்ணி, இப்பவே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. பாவக்காய் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல நிறைய இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு இத்தோண்டு கூட மிஸ் பண்ணாம அவனுக்கு பச்சை பசேர்னு பாவக்காய் ஜூஸ் அரைச்சு அவ கையில கொடுங்க, குடிக்கிறானான்னு பார்க்கலாம். உங்க அண்ணன் தானே குடிச்சிட்டு மறுவேளை பாப்பாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க வீட்லலாம் நாங்க எல்லாரும் இருக்கும்போது எங்க பாட்டி காலையிலே எங்களுக்கு பாவக்காய் ஜூஸ் கொடுப்பாங்க, அருங்குப்புல் ஜூஸ் கொடுப்பாங்க. அது குடும்பம். இங்க இருக்கிறதெல்லாம் ஹரி, சரி சரி, அப்படி பேசவே மாட்டாத. என்ன ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கு போல? ஏன் அது என்னடா மொட்டை வெயில்ல நின்னு ரொமான்ஸ் பண்றீங்க? ஏய், நீ நிக்க மாதிரி ஹரி, துணி காய போட்ட மீதி காய போடுறதுக்கு என்னால முடியலையா, அதான் மேல கொஞ்சம் தூக்குங்க காய போட சொல்லி. ஏய், பக்கெட்ல துணியே இல்ல. ஐயோ ஆமால. அண்ணி, உங்க ஊருக்குல இந்த உலகமே அதிர்ந்துருச்சு தெரியுமா? சரி வேலைக்கு மேடம் நல்லா இருங்க. என்ன நீ அவன மாதிரி பேசிட்டு வர? சரி போ, இந்நேரத்துல நடக்க வேணா, ஈவினிங் டைம் நடந்துக்கலாம். சரி சரி. இங்க பாரு விஜய், நம்ம நம்புறவங்க எல்லாருமே நமக்கு உண்மையா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பொண்ணுங்க எப்படி கட்டின புருஷனா இருந்தாலும் ஒரு சில இடத்துல புருஷனை நம்பாம இருக்காங்களோ, அதே மாதிரி ஒரு சில இடத்துல புருஷனா இருக்கிறதுல தப்பில்லை. நான் இப்ப சொல்றேன், உன் பொண்டாட்டி உன்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கா. எங்க அது உனக்கு தெரிஞ்சிட்டா நீ அதை பத்தி கேள்வி கேட்டுருவியனோ அவளுக்குள்ள ஒரு பயம். உனக்கு நல்லாவே தெரியும். ஆதிரா, நான் எல்லாருமே ஒரே காலேஜில் படிச்சவங்க தான். ஸோ நிறைய விஷயங்கள் தெரியும், என்னாலேயே சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லிட்டா நாளைக்கு உங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா அதுக்கு நான் காரணம்னு சொல்லிடுவாங்கல்ல. அதனாலதான் வாய் மூடிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் பார்த்து யோசிச்சு முடிவிடு. விஜய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள உட்காந்து? கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு? விக்ரம் ஒன்னொன்னே பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சின்னதாக ஒரு வேலை இருந்தது, அதனால ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அப்படியே உட்காந்துட்டேன். என்னாச்சு, தலைவலியா? ஆளு ஒரு மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலைவலிலாம் ஒன்றும் இல்லை. என்ன வாழமரம் சொல்லிருந்தீங்கல்ல, வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. மண்டபத்தில் இறக்கி வைக்க சொல்லணுமா, வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கணுமான்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. ஓ ஆமால, மறந்துட்டேன். மண்டபத்தான கொண்டு போக சொன்னேன், இங்கே கொண்டு வந்துட்டாங்களா? வெளியில நிற்கிறாங்களா? நீங்க மறந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க கட்டி என்ன பண்ண போறோம்? இங்க 2 வாழைமரம் மட்டும் வச்சுட்டு போக சொன்னேன். மீதியை மண்டபத்தை கொண்டு போய் கட்டிடுங்கன்னு சொல்லிட்டேன். சரி, விக்ரம் வந்தோடனையும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். என்னாச்சு விஜய், ஏன் ஆளு ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி. எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு சுக்குமல்லி காப்பி போட்டு கொண்டு வரியா? சரி ஓகே, இருங்க வரேன். கனி எங்க? ஹரி கூட விளையாடிட்டு இருக்கா. சரிம்மா. நீ எதை என்கிட்ட மறப்ப? இல்ல ஆதிரா, நீ அப்படிப்பட்டதா கிடையாது. ஒருவேளை என்கிட்ட நீ எதையாவது மறைக்கணும்னு நினைச்சா அது உன்னால முடியாத ஒரு காரியமாவே இருக்கும். எவ்வளவு விஷயங்களை மறைக்கணும்னு நினைச்சு நீயே வாய் விட்டு உளறிருக்க. சில டைம் உன்னால என்கிட்ட மறைக்கிறோன்னு தெரிஞ்சு தாங்கிக்க முடியாம நீ என்கிட்ட சொல்லியிருக்க. இவன் என்ன புதுசா குட்டை கிளப்பிட்டு இருக்கா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ வேற ஏதாவது நம்ம 2 பேத்துக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு பேசுறாளா?
இனி இவகிட்ட பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். யாரு என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சம்மந்தி, நேத்து வரைக்கும் அங்கதான் இருந்தோம். எங்களை இங்க போக வச்சுட்டு நீங்க இங்க வந்துட்டீங்களா? இல்ல சம்மந்தி, நேத்து அங்க எல்லாரும் இருக்கவும் சில விஷயங்களை மறந்துட்டேன். ஞாபகம் இல்ல. நமக்கு தான் வயசாயிருச்சே, ஞாபகம் மறதி வரதானே செய்யும். எவ்வளவு வயசு சம்பந்தி ஆச்சு கேளுங்க, இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அத்தை, எங்க அப்பாவுக்கு இன்னும் யூத் நினைப்பதுனால அப்படிதான் பேசுவாரு. கண்டுக்காதீங்க, என்ன காதல் திருமணம்ல ஒரே பொறாம அத்தை. நீங்க தான் நினைக்காது. சின்ன மாப்பிளைக்கு ஒரே சிரிப்பு தான். என்னது மாப்பிள்ளையா? என்ன என்னையெல்லாம் மாப்பிள்ளைங்கிறானுங்க? ஓ, இந்த வீட்டுல எனக்கு மாப்பிள்ளைங்கிற ஒரு மரியாதை இருக்கா? என்ன பாடத்துக்கு ரெக்கட்டி பறந்துட்டு இருக்கியா? இல்லடா, என்னையெல்லாம் மாப்பிள்ளைங்கிறாங்க. அதான் என் மாட்டு சாணின்னு சொல்ல வைக்கணுமா? திமிரு பிடிச்சவன். ஒன்னும் இல்ல அப்பதா, சும்மாதான். ஒன்றும் இல்லை சம்மந்தி, மிருதுலாவுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண சொல்லிடலாம். அப்புறம் இந்த நகை டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதனால மிருதுலாக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கடை கூட்டிட்டு போய் மாத்திட்டு வந்துடலான்னு. ஐயோ சம்மந்தி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நகை அவளுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு 4 பொண்ணுங்களை பெற்றிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லல. பாதியிலே அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு தான். 4 பொண்ணுங்களை எப்படி கரை ஏற்றுறது அப்படின்னு நினைச்சது உண்மைதான். அதுக்காக அவங்களுக்கு நகை கூட போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு வசதி இல்லாதவ இல்ல. ஒரு பொண்ணா இருந்தா 25 பவுன் கூட தாராளமா போட்டு கொடுக்கலாம். ஆனா உனக்கு 4 பொண்ணுங்களா இருக்கிறதுனால ஆளுக்கு 5 பவுன் தான் போட முடியும். அந்த விதத்துல எல்லா பொண்ணுங்களுக்குமே நகை சேர்த்து வச்சுட்டேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு தான் போட போறேன். மிருதுலாவுக்கும் கண்டிப்பா நகை போட்டு தான் கட்டி கொடுக்க போறேன். இருங்க சம்மந்தி, நான் உங்ககிட்ட நகையெல்லாம் கேட்கவே இல்லையே. அனிதாவை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லும் போதே எதுவுமே நாங்கள் கேட்கல. உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க, கட்டின போட வர சொல்லுங்க, என் பையன் நல்லா பார்த்துப்பான்னு சொல்லி தான் நாங்கள் வீட்டுக்கு கூட்டு போனோம். அதே மாதிரி தான் உங்கள் மற்ற இருக்கிற 2 பொண்ணுங்களும். இங்கே பாருங்க, இது என்னோட ஆசை. என்ன, என் மருமகளுக்கு நான் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகணுங்கிறது என்னோட ஆசை. புரியுதா? இதுக்கப்புறம் மேலே பேசலாம். இல்ல சம்மந்தி, என்னதான் நீங்க உங்க மருமகன் சொல்லி உரிமையோட சொல்லி நீங்க கூட்டிட்டு போனால் ஊர் உலகம்லாம் தப்பா பேசல. பொண்ணு வீட்டுக்கு என்ன மதிப்பு மரியாதையோ அதை கரெக்டா கொடுத்துதான் எல்லாத்தையும் பண்ணணும். இங்க பாருங்க பாட்டி, நாங்க ஒன்னும் அப்படிலாம் கேட்கல. என்ன, ஊர் உலகத்துக்காகலாம் நாங்க பார்க்கல. எங்க வீட்டு மருமக சந்தோஷமா இருந்த போதும். அவங்களால எங்க குடும்பமும் எங்க பசங்களும் நல்லா இருந்தாவே எங்களுக்கு போதும். நம்ம வாழ்ற வாழ்க்கை யாருக்காக? நம்ம பிள்ளைங்களுக்காக தான். அதனால நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோம். சொன்னா கேட்கவா போறீங்க? சரி இருங்க, அவகிட்ட சொல்லி அளவு பிளவுஸ் எடுத்துட்டு வர சொல்றேன். சின்ன மாப்பிள, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? காஃபி வேணாமா? அத்தை, அவனுக்கு உட்கார இடத்துல கட்டிங்க, வேற ஒண்ணும் இல்லை. உட்கார இடத்துல கட்டியா? ஐயோ அத்தை, இல்ல அத்தை, இவதான் வளரிட்டு இருக்கா. அப்படிலாம் இல்ல, நல்லாதான் இருக்கேன். சரி இருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன். இந்த காஃபில கொஞ்சம் கோமியத்தை கலந்து கொடுங்க. டேய் சும்மா இருடா. என்னமா சும்மா இருங்கிறீங்க? அவனுக்கு தான் கோமியத்தை கலந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல. வெறுவாயில கோமியத்தை குடிக்க சொன்னாங்க. ஆனா அவன் என்ன சாப்பிட்டு அதுல கொஞ்சம் கோமியத்தை கலந்துக்க சொன்னாங்க. அத்தை, கொஞ்சம் கோமியத்தை கலந்து கொடுங்க. அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் அறிவு வரும். எப்போதுமே மாப்பிளைக்கு கிண்டல் தான். மாப்பிள சொல்லியாச்சு, கண்டிப்பா கோமியத்தை கலந்து கொடுத்துடலாம். பாட்டி, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? மகேஷே, என்ன 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 துள்ற? என்ன சொன்னார் சோசியரு? கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு கோமியத்தை கலந்து கொடுங்க, எதை கலந்து கொடுத்தாலுன்னு சொன்னாரா இல்லையா? அப்படிதான் உனக்கு அறிவு வரும் சொன்னாரா இல்லையா? கோமியம் சாப்பிடு. மாடை சாமியா வச்சு கும்பிடுறாங்கல்ல. சாரி, மாடுன்னு சொல்லக்கூடாது. பசுவை லட்சுமியா வச்சு கும்பிடுறாங்கல்ல. அந்த விதத்துல அதோட கோமியத்தை குடிக்கிறதுல தப்பு இல்லடா. அந்த ஜோசியர் சொல்லுவாரு, நாளைக்கு சாரி வச்சு வாயில வச்சு சாப்பிட சொல்லுவாங்க, அதே எடுத்து வச்சு குடிப்பியா? வேற வழி செஞ்சுதானே ஆகணும். டேய் வேணாம், உன் மேல தேடி கடுப்பு இருக்கேன். இந்த நடவடிக்கை என்ன உட்கார விடாம. ஓ, அந்த கடுப்பா? எங்க நீ என்ன மீறி உட்கார்ந்துருப்பா தரலாம். சரி மேடம், போல நமக்கு வேற வேலை இருக்கு. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவனுக்கு வீட்டுல இருந்து வரும்போது சண்டை தான் போட்டுட்டு வரானுங்க. நீங்க எதையும் கண்டுக்காதீங்க. ஏதாவது சுத்தி கித்தி பாப்பானுங்க. சரி, மிர்சாட்ட சொல்லி அளவு பிளவுஸ் காட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நகை கடைக்கு வேற போகணும். சரிங்க சம்மந்தி, இருங்க எடுத்துட்டு வர சொல்றேன். அத்தைகிட்ட பேசிட்டு இருங்க. சரிங்க சம்மந்தி. ஒரு பிளவுஸ் பார்த்து தரேன்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டீங்க. எங்கடி போட்ட நித்யா? அடியே நித்யா! சே, எனக்கு வந்து சேர்றது பூரா அப்படிதான் இருக்கும். அத்தை வேற வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நித்யா! நித்யா! எருமை மாதிரி எங்க இருந்து சவுண்ட் போடுதா என்ன? வேற வெளிய இருப்பாளோ? போய் பார்க்கலாம். போய்க்கு நீ வரலன்னு சொன்னாங்க. இங்க என்ன பண்ற? பார்த்தா தெரியல, லவ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்துட்டேன். என்ன கேப் கிடைக்கும் போதெல்லாம் கெடா வெட்டுற? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் லவ்வர்ஸா கிடைக்கிற கேப்லலாம் கெடா வெட்ட முடியும். ஆமா, என் தங்கச்சி என்ன? உன் தங்கச்சி ஏன்ட்ட கேட்குற? நான் தேடி வந்தது உன்னதானே? அதான் வந்த வேலை முடிஞ்சதுல. எந்திரி.
என்னது எந்திரிக்கணுமா? ஆமா எந்திரி, டோர் வேற லாக் பண்ணல, யாராவது வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். சரி சரி, யார் வந்தாலும் இனி பயம் இல்லை. அதான் நாளைக்கு கல்யாணம் இல்லை. ஏண்டி பொண்டாட்டி, நாளைக்கு என்னோட உண்மையான பொண்டாட்டி ஆயிருவில்ல? அப்ப இது வரைக்கும் டூப்ளிகேட் பொண்டாட்டியை வச்சிருந்தியா? அப்படி இல்லடி, நாளைக்கு எல்லாரோட சம்மதத்தோட மேடம் எனக்கு பொண்டாட்டி ஆக போறீங்க. நாளைக்கு நைட்டு. நாளைக்கு நைட்டை பத்தி இப்ப பேசுனேன் மூஞ்சிலே குத்துவேன். என்னை விட்டுறா முதல்ல. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கலாமா? என்ன ரிகல்ஸ்ல? தெரியாத மாதிரி நடிக்காது என்ன? அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பயமும் எந்த பதட்டமும் இருக்கக்கூடாதுல்ல, அதனால இப்பவே ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாம். என்ன சொல்ற? ஊவா நீ தானே பாத்துக்கலாம்னு சொன்ன. எப்படி இருந்தாலும் நாளைக்கு நைட்டு நடக்க போறதுதான், அதான் இப்பவே. ஏய் என்னடி, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்பவே எல்லாத்துக்கும் ரெடியா இருப்ப போல. எக்ஸ்கியூஸ் மீ, ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டியாச்சு. மறுபடி பார்த்தா ஒருவேளை நம்மளை வீட்டில் ஏற்றுக்கிட்டு இருந்தல யாருமே ஏற்றுக்கல அப்படின்னா தனியா வெளியே ஓடி போய் தானே நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணலாங்கிற? கொன்னுடுவேன் ராஸ்கல். அதெல்லாம் முடியாது. பெரியவங்களா பார்த்து நல்ல நேரம்லாம் குறித்து அனுப்பி வைப்பாங்கல்ல, அப்போ நடக்கட்டும். அது வரைக்கும் ரிகல்சலும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஓகே? தெளிவு தாண்டி, தெளிவு தான். உனக்கு பொண்டாட்டியா இருக்கேன்ல, தெளிவாக இருக்கணும்ல. ஐ லவ் யூ. லவ் யூ சொல்கிற இடத்த பாரு, விட்ரா பொறுக்கி. ஏய் நாளைக்கு நமக்கு கல்யாணம்டி, இப்பதான் லவ் யூ சொல்ல முடியும். அதான் அதுக்கப்புறம் பொண்டாட்டி ஆயிருவீல. இவன் ஒருத்தன் பொண்டாட்டி ஆயிருவேல, லவ் யூ சொல்லிடுவே, கல்யாணம் அது இதுன்ட்டு. அது கூட வாயில இருந்து வரல. ஓகே, ஐ லவ் யூ. இந்த வரவு கிடைக்குமா நெஞ்சம் தவிச்சதே, அந்த வரவு இருந்துதான் கையில் கிடைச்சதே. சரி சரி போதும், எந்திரி. ப்ளீஸ் இன்னொரு 5 மினிட்ஸ். நான் நெஞ்சு மேலேயே படுத்துக்கிறேனே. பைத்தியம், டோர் லாக் பண்ணல, எந்திரி. போ ப்ளீஸ். நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம்? எனக்கு எனக்கு இதே மாதிரி டெய்லியும் இப்படியே தூங்கணும். ஏண்டி, என்னை லவ் பண்ணல, என் மேல லவ்வே இல்லை, நீ வாசுவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி வாசுக்கு விட்டு கொடுக்க தெரிஞ்ச என்ன இப்போ விட மனசே இல்லையா? அது அப்போ இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த ஃபீல் எப்படி தெரியுமா இருக்கு? ஃபஸ்ட்டு நானாவே இல்லைடா. உன் இதே துடிப்பு என்ன அப்படியே கொள்ளுது. சரி கதையா சொல்கிறேன், நிஜமாதான். சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், எந்திரி. இங்க பாரு, சொன்னா கேளு, மரியாதை வெளியே போ, எனக்கு வயிறு கலக்குதுடி. இங்க பாரு, நான் வேற காலையில நிறைய சாப்பிட்டுட்டேன், எனக்கு வயிறுலாம் கலக்கிட்டு இருக்கு, நான் சொன்னா கேளு. ஒருத்தி பிரேக்கப்னு சொன்னாலே திரும்ப அவளுக்கு ஒரு கால் பண்ணலாம், பேசலாம், மெசேஜ் பண்ணி கெஞ்சலாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தனி தெரிச்சு விட்டாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஏய் இங்க பாருடி, அத பத்தி நான் அப்புறமா உன்கிட்ட சொல்றேன். ப்ளீஸ் டி, எனக்கு வயிறு ரொம்ப கலக்குதுடி, சொன்னா கேளுடி, வெளியே போடி. யார பத்தி டீடீன்னு கூப்பிட்டே இருக்க நீ? என்ன பத்தி டீ போடுற மாதிரி தெரியுதோ? சொன்னா கேளுடி, வயிறு கலக்குதுடி, வெளியே போடி. என்ன வயிறு கலக்குது? இல்ல என்ன வயிறு கலக்குதுங்கற? என்ன பிரேக்கப் பண்ணிட்டு அப்படி நீ பாத்ரூம் போணுமா? ஏதாவது காரணத்தை சொல்லி தப்பிக்கிறேன்னு நினைச்சா அவ்வளவுதான் பாத்துக்கோ. அப்போ இந்த அளவுக்கு வயிறு கலக்குதுன்னா இதுக்கு காரணம் என்ன? வயிறு முட்டை தின்றுக்கேன்னு அர்த்தம். விஜய் போயிட்டாருன்னு வசிக்கிற படத்துல வடிவேலு சிகரெட்டை குடிச்சிட்டு ஆஸ்தட்ட மாதிரி நீ நல்லா சாப்பிட்டுருப்ப போலயே. இல்லடி, இது வான்கோழி பிரியாணினால வந்ததுடி, சொன்னா கேளுடி, வயிறு ரொம்ப கலக்குதுடி. ஓ, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி விட்டு வான்கோழி பிரியாணி. வான்கோழி பிரியாணி? ஏண்டா என்ன பிரேக்கப் பண்ணிட்டு உனக்கு வான்கோழி பிரியாணி கேக்குதா? பாத்ரூமே போக கூடாது, இப்படி இல்ல. இங்க பாரு, சொன்னா கேளு, நான் சொல்லும் போது கேட்டுக்கோ, வயிறு ரொம்ப கலக்குதுடி, என்னால முடியலடி, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கடி. நீ அழுத சீன் போடுறியா? நீ அழுதா சரி புரண்டாலும் சரி, நான் உன்னை விட போறது கிடையாது. எதுக்கு நீ பிரேக்கப் பண்ண? பிரேக்கப் பண்ணா வந்து ஒரு வார்த்தை பேசணும், திரும்ப சாரி கேட்கணும், திரும்ப லவ் பண்ணணும், அப்படியே எதுவுமே கிடையாது. அப்படித்தானே? பிரேக்கப் பண்ணா முடிச்சு விட்டாச்சு, அவ்வளவுதான். அப்படிதானே? இங்க பாரு, நீ உங்க வீட்டுல நின்று பேசிட்டு இருக்காது உனக்கு தெரியல இல்லையா? ஐயோ கடவுளே, வயிறு கலக்குது. பாத்ரூம் போக கூடாது. இங்க பாரு, நான் சொன்னா கேளு, என்னால இந்த வயிறு கலக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓஹோ, பாத்ரூம் போக கூடாது. வயிறு கலக்குது, என்ன விடுறி. இந்த நாய்கிட்ட இப்பதான் சொன்னேன் எனக்கு வான்கோழி பிரியாணி எல்லாம் வேண்டான்னு, வாங்கி கொடுத்து மொத்தமா இந்த வயிறு கலக்க வச்சிருக்காளே. கரும்பு பிடிச்சவனே, சீ, ஒரு பாத்ரூம் போறதுக்கு இப்படி அழுகுற? நான் போக கூடாதுன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, மூஞ்ச பேத்துருவேன், நான் அந்த வயிறு கலக்குதுன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கடி. ஐயோ வயிறு கலக்குதே, அம்மம்மா வயிறு கலக்குதே, யாராவது காப்பாத்துங்க. இங்க பாரு, இப்ப நீ வெளியே போல, இந்த அட்டம் பூரா நாரிடும், அப்புறம் பாத்துக்கோ, நீ தான் கிளீன் பண்ணணும். அதே பாத்துறலாம். என்னோட பிரேக்கப்புக்கு ஒரு வழி சொல்லு. இப்போ நீ மொத்தமா என்னை பிரேக்கப்னு சொல்லி
சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நான் வேற வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏற்கனவே என்ன ஒருத்த காலேஜ்ல டார்ச்சர் பண்றான்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன? நீ யாரை விட லவ் பண்ற இப்ப என்ன பண்றீ? ஓ, என் காதலை விட என்ன விட உனக்கு பாத்ரூம் அவ்வளவு முக்கியமா போச்சோ? போய் தல கக்கூசலே கட்டிட்டு அதுக்கே தாளிக்கிட்ட அது கூட குடும்பம் நடத்து. இதுதான் உனக்கு நாளைக்கு ஒரு பிள்ளை பெத்து கொடுக்க போதா அப்படித்தானே? ஐயோ எனக்கு ஆபத்து ஐயோ அண்ணா 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 என்னடா எதுக்கு அழுகுற? அண்ணா டேய் அறிவு கட்டவிடே, நீங்க நல்லா இருப்பியாடா? இந்த வான்கோழி பிரியாணி வேற வேறன்னு சொன்னல, என்னால முடியலடா. வான்கோழி பிரியாணி என்னடா ஒண்ணும் புரியல, எதுக்குடா அழுகுற? மாமா, நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க தான் மாமா பெஸ்ட் லவர் இந்த உலகத்திலேயே. என் அக்காக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்க தம்பியை பாத்தீங்களா? என்னோட பிரேக்கப் என்னோட கால்ல விட உனக்கு பாத்ரூம் போறது முக்கியமா? ஏ லூசே, என்னடி அண்ணி அண்ணி என்ன பாத்ரூம் போட மாட்டேன், எனக்கு வயிறு கலக்குது அண்ணி. வயிறு? ஏய் அறிவு கட்டவளே, அவர்தான் வயிறு வலிக்குதுன்றாருல, வந்து தல. நீ இல்ல வயிறு கலக்குது. சரி ஏதோ ஒண்ணு, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? என்ன காதலிக்கலன்னு சொல்றா, என்ன பிரேக்கப் பண்ணனும் சொல்றா, இப்போ உனக்கு பாத்ரூம் முக்கியமா? அண்ணி அண்ணி என்னால முடியல அண்ணி, எல்லாமே சொன்னது உண்மைதான். உங்க புருஷன் இருக்கார்ல, அவன் எனக்கு வான்கோழி பிரியாணி வாங்கி கொடுத்து இப்படி வயித்தால போச்சு அண்ணி. அண்ணி வயிறு ரொம்ப கலக்குது அண்ணி, அனைவரும் பாத்ரூமே போட மாட்டேங்கிறா. அதுவா லெட் பீஸ் எடுத்து காலை கடிச்சில ரொம்ப வயிறு கலக்குதா? டேய் பிஞ்ச செருப்பால அடிப்பண்டா. ஐயோ முடியலையே. வெளியே போங்க. அம்மு, ஆ வாமா. மீட்டிங் முடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். இங்கே நிற்கிற, என்னாச்சு? மீட்டிங் ஹால்லையும் ஒழுங்காகவே ஒரு முழு கவனத்தோட நீ மீட்டிங்கே நடத்தி முடிக்கல. இன்னைக்கு மீட்டிங் நடந்ததை பார்த்தா இன்னொரு டைமு அவங்க எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொன்னாதான் புரியும் நான் நினைக்கிறேன். இல்ல அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சாரி, நான் ஏதாவது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நார்மலாக இருந்தாலே ஓகே தான். சரி டைம் ஆகுது, வீட்டுக்கு கிளம்பலாமா? வெளியே வேற ஒர்க் இருக்குன்னா. ஏன்டி எங்கே நிக்கிற? பக்கத்துல வா. இல்லை இல்லை பரவாயில்ல, டைம் ஆகுது, கிளம்பலாம். வாங்குறேன்ல, இது அவங்க ஊர்ல பக்கத்துலயே. டக்குன்னு சொல்லு. இப்ப பக்கத்துல வர போறியா இல்லையா? யாரோடைய குழந்தை என்ன அப்பான்னு சொல்லிடுச்சுன்னு உனக்கு கஷ்டமா இருக்கா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. போய் சொல்லாத, நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன் மனசுக்குள்ள அது ஒரு வருத்தம் தானே. வருத்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரு ஏக்கம், ஒரு பாசம், ஒரு உணர்வு எல்லாம். நம்ம குழந்தை, அதாவது உன் குழந்தை முறையாக உன்னை அப்பான்னு கூப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன். இன்னொரு குழந்தை அப்பான்னு கூப்பிட்டதான் ஒரு மாதிரி இருந்தது. ஏய், அந்த நாள் கண்டிப்பா வரும்னு எனக்கும் தெரியும். ஆனா என்ன அப்பான்னு கூப்பிட்ட அந்த குழந்தையோட ஏக்கத்தை பத்தியா? அந்த குழந்தைக்கு அப்பா இல்லாதனால தானே என்னை பார்த்தோன்னையும் அப்பான்னு கூப்பிட்டுச்சு. அதான் ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு என்னைய அப்பான்னு கூப்பிடும் போது உடம்பே அப்படியே புல்லரிச்சிருச்சு தெரியுமா? ஏன்னா அப்பான்லாம் யாருமே என்னை கூப்பிட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தை அப்பான்னு கூப்பிடும்போது அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத, சீக்கிரமாகவே உன்னை நான் அப்பா பார்க்குறேன். ஐ லவ் யூ சண்டகோழி. ஐ லவ் யூ டூ. நீ வந்தாய் என் வாழ்விலே, பூ பூத்தாய் என் வேரிலே, நாளை நீ போகலாம், என் ஞாபகம் நீயாகலாம், தேர் சென்ற பின்னாலே வீதி என்னாகுமோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது. இப்போ எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறோம். முதல்ல சாரி நேற்று வீடியோ போடாததுக்கு. ஏன்னு இல்லை, சின்ன பர்சனல் காரணமாக தான் வீடியோ போடல. ஓகே, இனி அடுத்த எபிசோடு வந்து மகேஷ் மிருதுலாவோட மேரேஜ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நம்ம எத்தனையோ ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டோம். சொல்லப்போனால் மகேஷ் மிருதுலா, விக்ரம் அனிதா இந்த 2 பேரையும் உருவாக்குன அந்த அந்த ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சதே வந்து நம்ம அட்மின் தான். ஏன்னா அட்மின் சொல்லியிருப்பாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோக்கா சேனல்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ முத வந்து மகேஷ் மிருதுலா அப்படின்னு சொல்லிட்டு டாம் அண்ட் ஜெரி கப்பிள்ஸாக உருவாக்கி கொண்டு வந்தவங்க வந்து நம்ம அட்மின் தான். எதுக்கு வந்து நான் அப்படி நேற்று போஸ்ட் போட்டு கேட்டேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. சரி, அதனால இவங்க எல்லாமே எத்தனை பேர் வந்து இதே மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கறதுக்காக தான் போஸ்ட் போட்டு கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று போட்ட அந்த ஓட்டிங்லேயே வந்துட்டு மகேஷ் மிருதுலா தான் ரொமான்ஸில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து அடுத்த வீடியோ கல்யாண வீடியோங்கிறதுனால நாளைக்கும் வீடியோ வராது, நாளை கழிச்சும் வீடியோ வராது. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஸ்பெஷல் எபிசோடாக 50 நிமிஷம் வீடியோவாக அட்மின் வந்து போடுவாங்க. பிகாஸ் மேரேஜ் வீடியோனாலே எவ்வளோ எடிட்டிங்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இது வரைக்கும் எந்த ஸ்டோரியிலுமே இந்த கப்பிள்ஸுக்கு கரெக்டாக ப்ராப்பராக மேரேஜ் பண்ணதே கிடையாது. சரி, இந்த ஸ்டோரியாவது ஆசை தீர கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அட்மின். அதனால கிராண்டாக பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ஓயாமல் லீவ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சேனலை விட்டு எஸ்ஐ ஓடிடாதீங்க. இனிதான் நிறைய கதைக்கலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. அப்புறம் அனிதா விக்ரம சேர்த்து வைங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறீங்க, அனிதா விக்ரம் ஏன் சேர்த்து வைக்க மாட்டீங்கன்னு. அதாவது எங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஸ்டோரி வந்து 150ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் வந்து எங்களோட ஸ்டோரி உள்ள நுழைச்சதுனால அவங்களோட கதையை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எப்போதுமே ஹீரோ ஹீரோயினுக்கான கதை வந்து லேட்டாக தான் தொடங்குவாங்க அட்மின், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 150வது எபிசோட்ல இருந்து அனிதா விக்ரம்க்கு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அதனால எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு கேட்டுக்கிறோம். மறக்காம எங்க கல்யாணத்துக்கு வந்துருங்க. நிறைய பேர் எங்களை பிடிக்கும்னு சொன்னீங்க. உங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. இன்விடேஷன் வச்சு அழைக்கிறோம். கண்டிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வீடியோ எதிர்பார்க்காதீங்க. அதாவது நாளைக்கு நாளை கழிச்சு எதிர்பார்க்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 50 நிமிஷம் வீடியோவா அட்மின் போடுவாங்க. ஓகே, பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.